ஆசிரிப்பு கூடாரமானது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அவையாவன பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் சேர்ந்த இடத்தை வாசஸ்தலம் என்று வேதம் கூறுகிறது. முதலாவது பிரகாரம். இது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் உள்ளதாய் தொங்கு திரைகளால் அடைக்கப்பட்ட ஒரு இடமாய் இருந்தது. இதை நாம் யாத்ராகமம் 27 அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம். இந்த தொங்கு திரைகள் 5 முழ உயரம் உள்ளவையாய் இருந்தன. இவை 60 தூண்களில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்த இடமே பிரகாரம் எனப்பட்டது. இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம். வாசஸ்தலம் ஒரு திரைச்சீலையால் 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. இதை நாம் யாத்ராகமம் 26 அதிகாரம் 33வது வசனத்துல படிக்கிறோம். இதனுடைய முந்தின பாகம் 20 முழ நீளமும் 10 முழ அகலமும் 10 முழ உயரம் உள்ளதாக இருந்தது. இதற்கு பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர். மூன்றாவதாக மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தை அடுத்த 2ஆம் பாகமே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்டது. இது 10 முழ நீளமும் 10 முழ அகலமும் 10 முழ உயரம் உள்ளதாய் இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரே ஒரு வாசல் இருந்தது. வாசல் திரை வழியாக பிரகாரத்தினுள் பிரவேசிக்க வேண்டும். அதை கடந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல தொங்கு திரை இருக்கிறது. அதன் வழியாக ஆசாரியர்கள் பிரவேசிப்பார்கள். இதை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல திரைச்சீலை இருக்கிறது. அதன் வழியாக பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிப்பார். இந்த பிரகாரத்தில் என்னென்ன இருக்கும் என்று பார்த்தால், பிரகாரத்தில் பலிபீடமும் வெண்கல தொட்டியும் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் சமூக தப்பங்கள் வைக்கும் மேஜையும் குத்து விளக்கும் தூபபீடமும் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உடன்படிக்கை பெட்டி, அதற்கு மேலே கிருபாசனம், அதில் 2 கேருபீன்கள் இருக்கும். அதற்கு உள்ளே 2 கற்பலகைகள், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் மற்றும் ஆரோனின் தளிர்த்த கோல் இருக்கும்.